நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உள்ள வந்து பேசலாமா? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. அனு ப்ளீஸ். சரி வாங்க. அனு, மனோஜ் விஷயமா உன்கிட்ட சாரி, பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறமா நீ சொல்லு. உங்க தம்பிய பத்தி தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. அவன் பேரு கேக்குறது கூட எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ப்ளீஸ் அனு. கிளம்புங்க இங்க இருந்து. இதுக்கு மேல டீசெண்டா எனக்கு சொல்ல தெரியல. அனு, உன் கோவத்துல நியாயம் இருக்கு. மனோஜ் பண்ணது பெரிய தப்பு தான், ஒத்துக்கிறோம். அது எனக்கு புரியுது. அதை சரி பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். என்னங்க இது? இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இப்படி ஒரு நாண உதயம்? அவன் பண்ணது தப்புன்னு இப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் பண்ணது அவன் மனசு இப்ப உறுத்துது. அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறது உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. மனோஜோட மெடிக்கல் ப்ராப்ளம் எனக்கு தெரியும். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணதே நான் தான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. இருக்கிற கடைசி ஒரே ஹோப் நான் மட்டும்தான். அதனால நீங்க என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக உங்களை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்த்து சந்தோஷம் பண்ணணும்னு நான் நினைக்கல. இதே மாதிரி தானே நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சினப்ப உங்க வீட்டுக்காரரு பணம் கொடுத்து என்ன அமிச்சாரு. பணத்தால எல்லாம் வாங்க முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ப்ளீஸ் அனு, நான் அப்பவே சொன்னேன், பணம் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான். நீ ஆசைப்பட்டதை நீ பண்ணிக்கலான்னு கூட சொன்னேனே. இப்ப நான் ஆசைப்படுறதெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. அவசரப்படாத அனு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. எனக்கு தெரியும், உன்னால தனியா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம வாழ முடியும். நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைக்கும். நாங்க இருப்போம் உன் கூட. உன்னையும் குழந்தையும் நல்லா பாத்துக்குவோம். இப்ப கூட அந்த குழந்தைக்காக தான் என்ன தேடி வந்திருக்கீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல அனு. அது தப்பு இல்ல. ஏன்னா என் வயித்துல வளர்றது உங்க குடும்ப வாரிசு. அதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கிறப்போ நீங்க இப்படிலாம் ட்ரை பண்ணுவீங்க? நீங்க எது பண்ணாலும் தப்பு இல்ல. ஏன்னா நீங்க பணக்காரங்க. தப்பு பண்ணிட்டு பணத்தை கொடுத்துட்டு அதை சரி பண்ணிடலாம்ல? அதுவே திரும்ப வேணும்னா அதே பணத்தை காட்டி வளைச்சு போட்டுடலாம். இல்லனா உங்க வீட்டு பையன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருப்பானா? பணம் இருக்கிற திமிர்ல என்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்ல, எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட அவன் பண திமிர காமிச்சா தெரியுமா? ஆனா இப்போ அனு, மனம் உண்மையிலே மாறிட்டான். மனசு வருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறான். இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது?